விளையாட்டுத்துறைக்கு ஆதவர்ஜனா மிகவும் பொருத்தமானவரும் கூட. அவர் கிட்டத்தட்ட விளையாட்டு கழகங்களில் ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். அதை தாண்டி அவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் ஒரு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே கடைக்கோடி கன்னியாகுமரியில் கூட ஒரு சில விளையாட்டு போட்டிகளை எல்லாம் தொடங்கி வைத்திருந்தார். தமிழகம் முழுவதும் அவர் ஏற்கனவே விளையாட்டு வீரர்களோடு தொடர்பில் இருக்கிறார். விளையாட்டு மைதானங்கள் பற்றிய புரிதல் அவருக்கு இருக்கிறது. அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் என்கிற அடிப்படையில அந்த துறைக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் என்பதை நோக்கி கடைசி அந்த ஆட்சியினுடைய இறுதியில் முன்னாங்க பல தொகுதிகள் அதெல்லாம் உருவாக்குறாங்க. அந்த பணிகளையும் இவர்கள் கூடுதல் கவனமும் சிரத்தையும் செலுத்தணும் அப்படிங்கறதா எதிர்பார்ப்பாக இருக்கு. மற்றபடி ஆதவர்ஜனா அந்த துறைக்கு ரொம்ப பொருத்தமானவர் அப்படின்னு தான் நான் இந்த அமைச்சரவையில முக்கியமான கவனம் பெற்றவர்களாக நம்ம கீர்த்தனா மற்றும் டாக்டர் பிரபு இவங்க 2 பேரையுமே சொல்லலாம். தற்பொழுது கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, டாக்டர் பிரபுவுக்கு கனிம வளத்துறை ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? ஆமா, கனிம வளத்துறை என்பது கிட்டத்தட்ட ஒரு பெரிய துறை. அதுல பல முறைகேடுகளும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை. அது ஒரு புதியவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ரொம்ப பொறுப்பும் அக்கறையுமாக அதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட கனிம வளத்துறை என்பது இயற்கை வளங்களோடு நேரடி தொடர்புடையது. அவருக்கு இன்னொரு சிக்கல் கூட இருக்கிறது. இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்று போராடியவர் சீமான், அவரை வீழ்த்தி இருக்கிறார் காரைக்குடி தொகுதியில. அவர் இயற்கை வளங்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் களமாடி வருவது இயற்கை சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்த புரிதலோடு தான் அதிகமான களமாடினார். கடல் மாநாடு தொடங்கி பல விஷயங்களை தொடர்ந்து அவர் கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய முன்னெடுத்தார். அவரை போன்றவர்களை வீழ்த்தி இருக்கிற பொழுது அவருக்கு அந்த துறை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதை நான் பாக்குறேன். கனிம வளத்துறையை அப்ப கனிம வளத்துறை என்பது அவர் ரொம்ப தீவிரமாக அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது ஒரு பெரிய பாரமாக மிகுந்த துறை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது பிரபு அவர்கள் புதியவர், அது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் என்பதுதான் பாக்குறேன். அதை தாண்டி நீங்க தொழில்துறை கீர்த்தனா அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அமைச்சரவை அன்று பொறுப்பேற்றவர்களே அதிகமான சர்ச்சையில் சிக்கியவர் கீர்த்தனா அவர்கள் தான். மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் குறித்து அவர் உச்சரித்த ஒரு வார்த்தையாக இருக்கலாம். தாவேகாவினர் அவருடைய வாகனத்தை பயன்படுத்துறாங்கன்னு அந்த சமூக வலைதளங்கள்ல வந்த தகவல்களாக இருக்கலாம். அப்ப இதையெல்லாம் தாண்டி அவருக்கு தொழில்துறை என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை. தொழில்துறை சார்ந்துதான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி கட்டமைக்கப்படும். அது எல்லாமே புதிய முகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்னன்னா அனுபவசாலிக்கு நிதியை கொடுத்து விட்டார்கள், மற்றவர்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட அதிக பாரம் தான் இது எல்லாமே. பட் அவர்களுக்கு புதியவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அமைச்சரவையிலும் அவர்கள் கிட்டத்தட்ட கோலோச்சினால் அல்லது வெற்றி பெற்றால் தான் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் கை கொடுக்கும். அதை உணர்ந்து செயல்படுவார்கள் நம்புவதை தவிர கண் முன்பு வேறு வாய்ப்பு இல்லைன்னு நான் பார்க்கிறேன்.